பட்டம் பெற்ற எங்கள் ஜாமியாவின் ஈன்றெடுத்த இந்த பிள்ளைகள், இவர்களை சமுதாயத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் சமுதாயத்துக்குள் வருவார்கள். என் அன்பு சொந்தங்களே, உங்கள் உள்ளங்களில் இதுவரை இப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் இந்த வினாடியை நீங்கள் அதை கலட்டி விடுங்கள். இவர்கள் சமுதாயத்தை ஆளக்கூடிய ஆளுமை மிக்கவர்கள். உங்களிடத்தில் காசுகளை, பணங்களை ஒருவரும் தேடி வர மாட்டார்கள். ஆலிம்கள் என்றால் சில சல்லிகளுக்கு அடிமையாகி வருபவர் என்ற எண்ணங்கள் இருக்கலாம். துச்சமான எண்ணங்களை இதயத்திலிருந்து கலட்டுங்கள். இவர்கள் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆளுமை மிக்கவர்கள். சமீபத்தில் எங்களுடைய ஜாமியாவில் குடியரசு தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்த ஊருடைய ஒரு அதிகாரி வரவேற்கப்பட்டார். கொடியேற்றி முடித்த பிறகு இடத்தில் கேட்டார், இவர்கள் எல்லாம் பள்ளிவாசலில் தொழுகை வைப்பார்களா என்று கேள்வி கேட்டார். சற்றும் தயங்காமல் சொன்னேன், உலகத்தை ஆளக்கூடிய ஆளுமைகள் இவர்கள். அவருடைய வாதத்தில் நான் ஒரு பொழுதும் சமரசம் செய்ய தயாராக இல்லை. இன்றைக்கும் இல்லை, மூத்து வரை இருக்க முடியாது. இவர்கள் உலகத்தை ஆளக்கூடிய ஆளுமை மிக்கவர்கள். அப்படிப்பட்ட கல்விகளை எடுத்து சமுதாயத்தை நோக்கி வருகிறார்கள். இவர்களை நீங்கள் அரவணையுங்கள், இவர்களை நீங்கள் முத்தமிட்டுக் கொள்ளுங்கள். நண்பார்ந்த பெரியோர்களை, சகோதரர்களே, சமுதாயத்தில் பல நிலைகள் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய சில அற்ப சம்பளத்துக்காக வேண்டி, இவருடைய சில அற்பமான விஷயங்களுக்காக வேண்டி உங்களை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். மாபெரும் செல்வத்தை எடுத்து வருகிறார்கள். இவர்களுடைய இதயத்தை நீங்கள் எடுத்தால் நாளை அல்லாஹ்விடத்தில் ஒரு பொழுதும் உங்களுடைய அமல்களை வைத்து நீங்கள் வெல்ல முடியாது என்பதை இங்கே என்னால் தெளிவாக சொல்ல முடியும். என் அன்பு பெரியோர்களை, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஆலிம்கள் உங்களை நோக்கி வருகிறார்கள். இவர்களை மெச்சுங்கள், இவர்களை பாராட்டுங்கள், இவர்களை சமுதாயத்தின் தலைவர்களாக ஆக்குங்கள். அவர்களுக்கு பின்னால் தான் நீங்கள் இருக்க வேண்டும். எத்தனை கோடி வேண்டாலும் சத்தியம் என்று சொல்வேன், எந்த கொம்பன் வந்தாலும் சத்தியம் என்று சொல்வேன், ஆலிம்களுக்கு பின்னால் தான் நீங்கள் இருந்து ஆக வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து தந்த மரபு. மார்க்கம் ஞானம் படித்தவர்கள் எங்களுக்கு தந்த லட்சிய உணர்வு. இதை தயவு செய்து இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். ஆலிம்களுக்கு பின்னால் தான் நீங்கள். அப்படிப்பட்ட ஆலிம்களை நாங்கள் உருவாக்கி அனுப்புகிறோம். எங்கள் ஜாமியா உருவாக்கி அனுப்பி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்மார்கள் அவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுக்காக தன்னை அப்படியே வருத்திக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஆலிம்கள் வருகிறார்கள். அவர்களை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடத்திலே சொல்லிவிட்டு, என் அன்பு சொந்தங்களுக்கு நான் அரபியில் சொன்ன சில வாசகங்களை சொல்லி முடித்துக் கொள்வேன். பட்டம் பெற்றுவிட்ட எங்கள் ஜாமியாவின் பிள்ளைகளே, ஒரு காகிதம் என்று நினைத்து விடாதீர்கள். இது வாழ்க்கை லட்சிய பயணம் துவக்கம். இங்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகத்தை படித்து பாருங்கள். தக்வாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனையும் பெருமானாருடைய போதனையை நீங்கள் ஆழமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற வாசகத்தோடு இந்த சடங்கு முடிக்கப்படுகிறது.